ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க உங்க வீட்ல இருக்கிறாங்களா? அப்ப இந்த சம்மர்ல கிடைக்கிற இந்த கிருணி பழத்தை வச்சு இந்த கீர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பழத்தோட ஜவர்சியும் சேர்த்து பண்றப்போ இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியையும் வயிற்றுக்கு நல்ல சூதிங்கையும் கொடுக்கும். இது பண்றதுக்கு ஒரு பாதி கிருணி பழமும் 1/4 கப்புக்கு ஜவர்சியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜவர்சியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அது ஊறுற டைம்ல இந்த பழத்தை கட் பண்ணி சீவிட்டு நல்லா துருவிக்கலாம். ரொம்ப பழுத்த பழமா இருந்துச்சுன்னா பெரிய சைஸ் ஓட்டையில வச்சு திருவிக்கோங்க. இப்போ இந்த 15 மினிட்ஸ் ஊறின இந்த ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி வெந்ததும் இதை வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டர்ல ஒரு முறை கழுவி வச்சிருங்க. அப்போதான் அது கெட்டி ஆகாம இருக்கும். இப்போ ஒரு வானல்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டு வறுத்துப்போம். இதுல நான் கீர் சேமியா சேர்க்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். சேமியா வறுபட்டதும் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்ல துருவின பழத்தை போட்டு நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தின பிறகு நான் ஒரு 1.5 கப்புக்கு நல்ல திக்கான பாலா சேர்த்துக்கிறேன். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நல்லா இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை சேர்த்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கிறேன். நீங்க சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எவ்வளவு சுகர் வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஃபிளேவருக்காக ஒரு 2 to 3 டிராப்ஸ் மட்டும் ரோஸ் எசன்ஸ் போடுறேன் நான். உங்களுக்கு வேணாம்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். பட் இந்த ரோஸ் எசன்ஸ் இதோட சேர்றப்போ ஒரு நல்ல ஒரு ஃபிளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குது. லாஸ்டா நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இது பழத்தோட நேச்சுரல் கலர் தான். எந்த அடிஷனல் கலரும் நம்ம இதுல சேர்க்கல. அருமையான மஸ்க் மெலன் கீர் ரெடி. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.